அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்னது செல்போன் மணி அடிக்குது? புது நம்பரா இருக்கு. யாரா இருக்கும்? ஹலோ, நான் தான் டார்லிங் பேசுறேன். என்னது டார்லிங்கா? ஆமா, யார் நீங்க? அட என்ன டார்லிங் இப்படி கேட்குறீங்க? ஏமா, சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணு டார்லிங்னு சொன்னா அப்புறம் கேட்க மாட்டாங்களா? எனது சம்பந்தமே இல்லையா டார்லிங்? நான் நீங்கள் தாலி கட்டின பொண்டாட்டி டார்லிங். என்னது பொண்டாட்டியா? என்ன டார்லிங் இப்படி கேட்குறீங்க? அவன் செட்டப்பையே மறக்க மாட்டேங்கிறான். நீங்கள் என்னடனா பொண்டாட்டியவே மறந்துட்டீங்க போல இருக்குது. என்னது ஒரே குழப்பமா இருக்குதே. அந்த மண்டையில பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போனீங்களே, என்னாச்சு டார்லிங் உங்களுக்கு? ஆஹா, காட்டுவாயனோட பொண்டாட்டி. ஆமா, என்னோட நம்பரு உனக்கு எப்படி தெரியும்? என்ன டார்லிங் நீங்க? எத்தனை வருஷமா இந்த நம்பர்ல நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆஹா, போன் மாறி இருக்கு. ஆஹா, இது அந்த காட்டுவாயனோட போனு. சமாளிப்போம். சாரி டார்லிங், டென்ஷன்ல வேற யாரையோ நினைச்சு கேட்டுட்டேன். அப்பனா இதே டென்ஷன்ல நாளைக்கு என்னையும் மறந்துடுவீங்களா டார்லிங்? ஆஹா, ஏடா கூடமா கேள்வி கேட்கறாள் ஐயா. என்னத்த பதில் சொல்றது? நீ என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. அது நீங்க சொன்ன மாதிரி முந்திரி கொத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டானுங்க. எப்ப வருவீங்க டார்லிங்? என்னது எப்ப வருவீங்கன்னு கேக்குறா? குத்து மதிப்பா ஒரு டயத்தை சொல்லி வைப்போம். சீக்கிரமாவே வந்துருவேன் டார்லிங். நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ராத்திரி எப்படின்னா போவீங்க? அறிவு கட்டவனே, நான் எப்படா போக முடியும்? காத்துவாயன் எப்படி வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். அவன் சமாளிச்சுக்குவான். ஆனா ஒன்னுடா கூட்டாளி, அந்த முந்திரி கொத்தை நான் சாப்பிட்டே ஆகணும். ஆமா, கவலையப்படாதீங்கண்ணே, அந்த முந்திரி கொத்தை எப்படியாவது கடத்திடலாம். ஏனே என்ன அடிச்சிங்க? ஏண்டா வெங்கப்பயல, தங்கம் வைரோன்னு கடத்திக்கிட்டு இருக்கிற நாம ஒரு இனிப்பு முந்திரி கொத்துக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா? ஏற்கனவே கடத்தின தங்கத்தை முதல்ல கை மாத்துறதுக்கு வழிய பார்ப்போம், புரியுதா? அதுக்கு முன்னால அந்த தங்க கண்ணனுக்கு ஒரு முடிவு கட்டணும். இல்லைன்னா நம்ம வழியில குறுக்க வந்துக்கிட்டே இருப்பான். ஆமா, டிடெக்டிவ் ஆஃபீஸர் விக்கா யாருன்னே போக போறது? டேய் கூட்டாளி, அப்படி ஒரு ஆளே கிடையாது. முள்ளால் தான் எடுக்கணும். அதனால தான் அவன் எப்படி டிடெக்டிவ் ஆஃபீஸராக இருக்கானோ அதே மாதிரி நானும் மிஸ்டர் விக்குன்னு சொல்லி ஒரு அல்வா கொடுத்துட்டேன். அவனும் அதை நம்பிட்டான். டிடெக்டிவ் ஆஃபீஸராக நான் தான் போகிறேன். போதுமா? எப்படியாவது அந்த காத்துவாயனுக்கு சமாதி கட்டிட்டு தான் வருவேன். அப்போ ரொம்ப லேட் ஆகுமேனே. எதுக்குடா லேட்டு? சமாதி கட்டணும்னா கொத்தனாரு, மேஸ்திரி, செங்கல், சிமெண்ட் எல்லாமே ஏற்பாடு பண்ணணுமேனே. உன்னை போலீஸ்ல இருந்து காப்பாத்தாமலேயே இருந்திருக்கலாம். எனக்குன்னு வந்து வாச்சியடா.